அஃபீஃப் உண்டியல் உடைச்ச கதையை பார்ப்போமா? அவனுக்கு மாமி அதாவது என்னோட அண்ணன் ஒய்ஃப் வந்து வெக்கேஷனுக்கு வரும்போது அவனுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருந்தாங்க. உண்டியலை வாங்கி கொடுத்துட்டு, நீ வந்து அடுத்த தடவை மாமி வரும்போது இதில் வந்து நீ எவ்வளோ பைசா நீ வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு காட்டணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவனும் அதை ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து டெய்லி வந்து பைசா வாங்கி அதில் வந்து சேர்த்துட்டே வந்தான். கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அது நிறைஞ்சிருச்சு. அதை உடைக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு உப்பா கூட சேர்ந்து அதை உடச்சிட்டு இருந்தான். நிறைய 5 ரூபா தொட்டு, 10 ரூபா தொட்டு, 20 ரூபா தொட்டு கூட இருந்துச்சு. அப்புறம் வந்து காசுமே வந்து யாராவது வரும்போது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவன் எதுவுமே வாங்காமல் அதில் வந்து காட்டி வந்து பண்ணுவான். இந்த வீடியோ கூட அவங்களுக்கு அனுப்பி கொடுக்க சொன்னான். ஏன்னா மோட்டிவேட் பண்ணது அவங்க இல்லையா, அதனால சும்மா சொல்லக்கூடாது, நிறையவே சேர்ந்துருச்சு. சிறு துள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எதுவுமே கொஞ்சமாக சேர்த்து வச்சாலும் அது வந்து ஒரு இதாக தான் ஆக போகுது. அந்த வகையில் அஃபீஃப் வந்து 1200 சம்திங் கிட்ட சேர்த்து வச்சுருந்தான். அவனுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். நான் உண்டியல் நிறைஞ்சிட்டு நான் பைசா நிறைய சேர்த்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ராத்திரி 10:30 மணிக்கு பிறகு உப்பா கூட சேர்ந்துருந்து பிரிச்சிருக்கான். அந்த பைசாவை நான் தான் ஆட்டையை போட்டேன், அது வேறு விஷயம். ஆனாலும் வந்து பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி என்கரேஜ் பண்ணும்போது சின்ன வயசுலேருந்தே அவங்கள கொண்டு வரும்போது அவங்களுக்கும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மைண்டில் வளரும். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.